கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்ப உலகத்துல இப்ப சூரியன்ல இருந்து சூரியன்ல இருந்து இந்த ஆகாச குழந்தைகள்ல இருந்து மற்ற எல்லாரும் பார்த்து பார்த்து வரோம். நம்ம வீட்டுல என்னதான் நெருக்கமா இருந்தாலும் குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில ரோட்ல போற இடத்துல அந்த ஆகாச இதுகளை பார்த்து கெட்டு போகக்கூடிய அளவுலதான் இப்ப அந்த உலகத்துல இருக்கு. அப்ப இது கெட்டு போகக்கூடிய குழந்தைகளை ஒரு தாய் தகப்பன் எந்த அளவுக்கு நம்ம பேணி அந்த பிள்ளைய ஒழுக்கமான பிள்ளைய எப்படி வளர்க்கணும், இதுக்காக எத்தனையோ சமுதாய பணிகளில் ஈடுபட்டு வரையில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து இதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? முதலாவது நம்முடைய சமுதாயம் இந்த ஆபாசமான சினிமாக்கள் தொலைக்காட்சிகளை பார்த்து கெட்டு போகிறார்களே, அதிலிருந்து நம்ம எப்படி அவங்கள காப்பாற்றி வளர்க்கிறது என்று கேட்கிறாங்க. அதுக்கு வளர்க்கிற ஒரு லேசான விஷயம்தான். என்னன்னு கேட்டா, யதார்த்தமான ஒரு விஷயத்த பெரியவங்களா இருக்கிற நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, ஆபாசத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த சீரியல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆபாசம் பார்க்க கூடாதுங்கிறோம். பெரியவங்களா இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்றோம், அந்த நெடுந்தொடர் போடுறாங்க, மெகா தொடர், இந்த மெகா தொடர் உட்கார்ந்துட்டு என்ன செய்யறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆபாசம் எப்படி ஒரு வகையில் தீமையாக இருக்கிறதோ அது மாதிரி இந்த நாடகங்களும் தீமையா இல்லையா? பொய் தானே தம்பிட்டேன். அதுல எல்லாமே பொய், அதுல ஒண்ணு கூட உண்மை கிடையாது. அது பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்தே வராது. அவன் காட்டக்கூடிய காட்சிலாம் என்ன இல்லை, அனைத்துமே பொய்யான ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து பார்த்து நம்ம பழகி போனோம் என்று சொன்னால் நம்ம கற்பனை உலகத்தில் வாழக்கூடியவர்களாக நம்ம மாறி விடுவோம். நீங்க பார்க்கலாம், உங்க இந்த தொலைக்காட்சியில ஒரு நடிகையோ ஒரு நடிகனோ கதாநாயகன் கதாநாயகி ஏதோ ஒன்று இருப்பாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னா உட்காந்துட்டு அழுகுறீங்களா? என்ன செத்துருவானா என்னன்னு தெரியலையே, பிழைக்குவானா எடுத்து ஆஸ்பத்திரி சேர்த்துட்டாங்களே, டெலிவரி ஆக போதே, புள்ள பெருமா பெறாதா, இப்படின்னு பயங்கரமா பதறீங்க. ஆனால் உங்க பக்கத்து வீட்டுல இதை விட மோசமா ஒருத்தன் கஷ்டத்துல இருப்பான், அவனை போய் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க. அது உங்களை பாதிக்க கூட செய்யாது, அது கண்ணீர் கூட விட மாட்டீங்க. அது நெசம், இது பொய். அது நடிக்கிறது என்ன, ஒரு பிரசவிச்ச மாதிரி நடிக்கிறேன்னா பிரசவமா? அது வயிற்றுல தலைவாணி வச்சிருப்பான், கொடுக்குற காசுக்காக என்ன செய்வா, அப்படி இப்படி கையாக்கால் ஆட்டுவான். அதான் நெசமே தவிர அதுல அழுகுறதுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை, பொய் தான் நம்பிட்டுமே. அதுல எல்லாமே பொய். அதே மாதிரி மாமியாரை எடுத்து பேசுறான்னு வைங்க, மருமவ மாமியாரை எடுத்து சண்டை நடக்குன்னு வைங்க, இதெல்லாம் என்ன செய்யறது, பயங்கரமான ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்து. இப்படி குடும்பக்காரியா இருக்கிறா, அதை செய்வாக மருமகளுக்கு. அந்த நாடகத்தில் வர்ற மாமியாக்காரிய குடும்பக்காரின்னு பேசக்கூடிய தாய்மார்கள் அவங்க மருமகளுக்கு என்னவா இருப்பாங்க, குடும்பக்கார மாமியார் இருப்பாங்களா இல்லையா? அப்ப இந்த நாடகங்களை இல்லாத ஒண்ணுக்கு இறக்கப்பட்டு பழகி இருக்கிற ஒன்னை நம்ம என்ன சொல்றோம், மறந்துடுறோம். சினிமாவா இருக்கட்டும், ஆபாசத்தெல்லாம் ஒதுக்கிருங்க, சினிமாவா இருக்கட்டும் நாடகமா இருக்கட்டும் எல்லாமே 100% பொய்ன்னு புரிஞ்சுக்கணும். அது நிஜமா அது இல்லை. முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அது சினிமா நாடகம் அத்தனையிலையும் உள்ள நடிகர்களா வரக்கூடியவர்கள் உலகத்திலேயே மகா 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 எத்தனை வேணாலும் போட்டுக்குங்க, அவ்வளவு கழிபட்டவர்கள் தான் அதுல இருக்கிறார்கள். சினிமாவில் கதாநாயகனா வர்றவன் கதாநாயக வர்றவன் காசுக்காக வேண்டி எதுவும் செய்கிறார்கள். நீங்க என்ன சொல்லுவீங்க, அவளுக தான் சினிமாவுல நாடகங்கள்ல என்ன செய்யறா, உங்களுக்கு நல்ல உத்தம பத்தினி மாதிரி பெரிய ஒரு சீர்திருத்தவாதி மாதிரி தோன்றக்கூடியவங்களாம் யாரு? ஆம்பளை அப்படித்த குடிக்காத ஒரு நடிகன் கிடையாது, இந்த மாதிரி தப்பு பண்ணாத ஒரு நடிகையும் கிடையாது. அங்க நடிக்க சான்ஸ் கிடைக்கிறதா இருந்தாலேயே முதல்ல அவ தன்னையே கொடுத்தாக வேண்டும். அதுதான் அங்க உள்ள சினிமா உலகத்தில் எழுதப்படாத ஒரு விதி. அவ ஒரு பத்தினி மாதிரி உத்தமி மாதிரி அங்க போடும் பொழுது அந்த வேஷம் நம்மளை கவர்கிறது என்று சொன்னால் நம்ம எப்படி நம்மளை மூளைச்செலவு பண்ணிவிட்டான். அவன் ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடியவனாக ஒரு ஆதர்ச தலைவனாக சினிமாவை காட்டி 60 வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 60 ஆண்டுகளாக சினிமா தான் நம்ம தமிழகத்தை செய்து ஆளுகிறது. அப்ப சினிமா என்பது யதார்த்த உலகத்திலிருந்து விலகி அவ்வளவு பொய். எந்த அளவுக்கு பொய் தெரியுமா? அந்த சினிமாக்காரர்களை நம்பி வளர்த்த திமுகவில் இருந்து எம்ஜிஆர் நீக்கிவிட்டாங்க. எம்ஜிஆர் நீக்கின பிறகு திமுக காரன் மேடையில் பேசுறான். எப்படி பேசுறான்? நாங்க போய் எம்ஜிஆர் படத்துக்கு மக்களை கூட்டிட்டு போவோம், கூட்டிட்டு போய் என்ன செய்வோம், டேய் நான் சொல்லும் போது கை தட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். அண்ணே பச்சுராஜா பிலிம்ஸ் வழங்கும்னு போடுவான். அண்ணே கை தட்டவான், மலைக்கல்லன் கைதட்டவான்னு கேட்பான்.
புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வழங்கும் தட்டாண்டு தட்டுவாங்களாம். இப்படி மக்கள்கிட்ட உண்டாக்குறது. இப்படி கையை தட்டி தட்டி 4 பேர் தட்டணும், 50 பேர் என்ன செய்வான், ஓ பயங்கரமான ஆள் போல இருக்க, இப்படித்தான் உண்டாக்குனது. என்ன எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாங்க, நாட்டுக்கு என்ன பண்ணிட்டான், அம்புட்டு கருப்பு பணம். சிவாஜி என்ன பண்ணிவிட்டான், அவன் சம்பாரிச்சு அவன் நாட்டுக்கு என்ன செஞ்சாங்கிற, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பணத்தை எல்லாம் கருப்பு பணமா சம்பாரிச்சு செஞ்சுட்டு போனான். அவன் நல்லா இருந்தான தவிர நாட்டுக்கு என்னப்பா பண்ணான், என்னத்தை அள்ளி வாரி வாரி வழங்கிவிட்டான், ஒண்ணும் கிடையாது. 5000 ரூபாய் பாம்பன் பாலம் சீரமைப்பதற்கு நன்கொடை எம்ஜிஆர் கொடுத்தாருன்னு சொன்னா அது 7 காலத்துக்கு பேப்பர்ல நியூஸா வரும். 5 கோடி கொடுத்தவன அந்த காலத்தில் இருக்கிறான், ஸ்டாம்பு சைஸ் கூட நியூஸ் வராது. அதனால என்ன விளைக்கிறோம், சினிமாவில் இப்படி வீர மாதிரி அப்படி வரும்போது அம்புட்டுமே நெசம் நினைக்கிற காரணத்தினாலதான் இதுல போய் மயங்குற. நம்மளை கிறுக்கனாக்குறான்னு நினைச்ச போய் உட்காருவீங்களா, நம்மளை லூசாக்குறான், அது நல்லா விளைக்கிறங்க. பேசுறான்ல அந்த பேச்சு அவன் பேச்சா, சினிமாவில் பேசுறான் அந்த பேச்சு, அந்த பேச்சுக்கு அவன் சொந்தக்காரனா, எவனோ உட்காந்து எழுதி கொடுப்பான். இந்த பேச்சுடைய வார்த்தை கூட இவன் வார்த்தை கிடையாது, எவனோ எழுதி கொடுப்பான். அந்த குரல் இருக்காது, அவன் குரல்ங்கிறீங்களா, கிடையாது. அதுவும் டப்பிங் தான். இப்ப அதுக்கு ஆளுக்கு கூலிக்கு இருக்கிறாங்க. இவன் இதான் இவன் வேலை. சினிமாவில் உள்ள நடிகர், நாடக நடிகனுடைய வேலை என்ன, இதான். அவன் பின்னாடி இருந்து வேற ஒருத்தன் பேசுவான், அந்த எழுத்த வேற ஒருத்தன் எழுதுவான். அப்ப எழுத்து ஒருத்தன், அந்த வார்த்தையை சவுண்டு ஒருத்தன், வாய வாய ஆற்றுவதை தவிர இவனுக்கு என்ன ரோல் இருக்குது, ஒரு ரோலும் கிடையாது. பாட்டு படிக்கிறான, அந்த பாட்டுல இவனுக்கு ஏதாவது இருக்குதா, அந்த பாட்டை எழுதுனவன் ஒருத்தன், அதுக்கு குரல் கொடுக்குறவன் ஒருத்தன், அது டாம் டிம் இடையில சவுண்ட் கொடுக்குறானே அது ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான். 3 பேரும் உட்கார்ந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இப்ப மேல என்னது நம்மளை எப்படி கிரிக்கெட் வச்சுட்டா, அது நெசம். எம்ஜிஆர் படிக்கிறாரு அப்படிங்கிறான், எம்ஜிஆர் படிக்கிறாரு, பேசினாலும் யாருக்கும் புரியாது. தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அவர் பேசினார்னு சொன்னா தமிழுக்கு என்ன செய்யணும், மொழிபெயர்ப்பு போற அளவுக்கு அவர் சுத்தமா பேசுவாரு. அவர் படிக்கிறான், எம்ஜிஆர் படிக்கிறாரு. இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கனாக்கி விட்டாங்களே, அதுல ஏதாவது நெசமா. சண்டை காட்சி வருதுன்னு வைங்களேன், சண்டை காட்சியில் என்ன இப்படிமா 10 பேர் விடுவாங்க. என்கிட்ட பேர் சொல்லுங்க, நான் அடிக்கிறேன் 10 பேர், நான் அடிப்பேன் அவன் 10 பேர். அவங்கதா அது மாதிரி உள்ளதுலே வீக்கான ஆளுக்காரனா சினிமாக்காரன் தான். அவன்கிட்ட இந்த தண்ணி அடிச்சு அடிச்சு உடம்புல ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரியா உட்கார்ந்துக்கிட்டு இவன் என்ன செய்யறான், நம்மளை ஏமாத்திட்டு திரிகிறான். அதுல என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் சண்டை காட்டுறான்னு வைங்க, இந்த 2 நிமிஷம் சண்டை 60 தடவை எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க, இது ஒரு நாளைக்கு இப்படி கையை ஓங்குவாரு, அதை ஒரு நாளைக்கு எடுத்துருவாங்க, உட்காந்துருவாரு, கடைச்சு போயிருவாரு. அதுக்கு என்ன செய்யறது, வாங்கின கையை இப்படி பாரு, அதை எடுத்துக்கிடுவாங்க. அப்புறமேல இவனை கொண்டு ஜாயின் பண்ணி எல்லாம் விட்டுறது. அப்படி இவனை இப்படி அடிக்கிறான், இப்படிங்கிறது 60 தடவை செஞ்ச காரியம். இப்படி கையை ஓங்குறான்னு சொன்னா 60 தடவை செஞ்ச காரியம். அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறான்னு காட்டுவான், குதிரையில ஓடுற மாதிரி காட்டுவான். குதிரையில ஓட மாட்டான், இப்படி சேர்ல உட்காந்துக்கிட்டு இப்படிமா அதை மட்டும் காட்டுவாங்க. வேற ஒருத்தர் அதே சட்டையை போட்டு குதிரையில ஓடுவான் தூரத்துல, அது வேற ஆளு. தூரத்துல குதிரையே நெசமா காட்டுறானே அது லாங் ஷாட்டுக்கு போயிருவான், மூஞ்ச காட்ட மாட்டான். இதே கலர் சட்டையை அவன் மாட்டி விட்டுருவான். இதே கலர் சட்டையை மாட்டி விட்டவன அவர் எம்ஜிஆர் குதிரையில போற மாதிரி காட்டுவான். அது எவனோ ஒருத்தன் இதே மாதிரி முடி வச்சு இதே மாதிரி அந்த ட்ரெஸ் மட்டும் கரெக்டா கணக்கு பண்ணிக்கிறாங்க. அப்படி தூரத்துல பார்த்தா என்ன செய்யும், எம்ஜிஆர் என்னமா குதிரையில பறக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இங்கிலீஷ் உட்காந்து இப்படி இப்படிம்பாரு. வணங்குதா, இதுதான் மாட்டு வண்டி ஓட்டினாலும் இப்படித்தான். எல்லாமே மாட்டு வண்டி மட்டும் ஓட்டிடுவாங்க, மெதுவாத்தான போவோம். கார் ஓட்டுலாம் கூட இப்படித்தான், இப்படின்னு வெறுமனே உட்கார்ந்துட்டு செய்யறது இப்படி பண்றது. அந்த கேமரா எடுத்துட்டே போவாங்க, ஓடுற மாதிரி தெரியும். அம்புட்டும் போய் இன்னும் சொல்ல போனா டூப்பு வேற. இதுல இந்த சண்டைக்கு டூப்பு வேற. எப்படி இது வேகமா சண்டை போடுற காட்சிலாம் இவனுக்கு ஒரு சட்டை போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி வேற ஒருத்தனை வச்சுட்டு அவன் தான் அடிப்பான், எல்லாம் செய்வான். பணப்பண்ணு இந்த மூஞ்சு காட்டுற காட்சியில மட்டும் ஒரு கொண்டாந்து காட்டுவாங்க. இந்த சண்டையை போடுறதுக்கு முதுவை காட்டிட்டு சண்டை போடுறது, லாங் ஷாட்ல சண்டை போடுறலாம் வேற ஒருத்தன். அவன் அதுக்குண்டே டூப்பு இருக்கான், டூப்புகள் பேரு. அந்த டூப்பு அப்படி அடிச்சுட்டு இருப்பானா. இப்ப எம்ஜிஆர் கரெக்டா காட்டுமா நினைச்சுவாங்க, ஒரு ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கிறாங்க, இடிவான், அதை மட்டும் காட்டிக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, அம்புட்டு இவர் தான் நினைச்சுக்கிறீங்க. ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு நான் கேட்கிறேன், ஒரு சினிமா எடுக்க 2 வருஷம் எடுக்கிறான். 2 வருஷம் உட்கார்ந்துக்கிட்டு வெட்டி கொத்தி கொதறி செதறி ஒண்ணும் இல்லாம இப்படி ஆக்கி என்னமோ பயங்கரமான மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி செய்வான். 60 மாடி உயரம், அந்த மாடியில இருந்து இப்படி மாடல இது ஒரு காட்சி எடுத்துக்குவாங்க எப்படிங்கிற மாதிரி, அது மட்டும் தான் எடுத்துப்பாங்க அவனை வச்சு. அப்புறமா கீழே தரையில எடுத்துட்டு பொத்துன்னு விழுவான், அதை எடுத்துக்கிடுவாங்க. மேல இருந்து ஒரு பொம்மையை போட்டு விடுவாங்க, இவன மாதிரி சட்டையை போட்டு விட்டு அந்த பொம்மை இப்படி வருமா காட்டுவாங்க. 3ஐயும் சேர்த்து அவன் தான் விழுந்தாங்கிற மாதிரி. அந்த மாடியில இருந்து விழுவே மாட்டான், இப்படியுமா அதை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. ஒரு பொம்மையை தூக்கி போடுவாங்க, வைக்க பொருள் அமைக்கி இவனை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அமைக்கி விடுவாங்க. அது பொம்மை வருமா கீழே வரைக்கும் வருமா, தரையில அடுத்த நாளைக்கு தரையில இருந்து பொத்துன்னு கீழே விழுவான். பார்த்தா என்ன செய்ய, மேல இருந்து இவ்வளவு காயமே அப்படிங்கிற மாதிரி காட்டு. எல்லாம் பொய், அம்புட்டும் பொய்.
அதுல உள்ள பேச்சு பொய், அதுல உள்ள வார்த்தை பொய், அதுல ஒரு ஆக்ஷன் பொய், எல்லாமே நாடகம் அப்படித்தான், எதுவும் அப்படித்தான். சினிமாக்கள்ல ஒழுக்க சீலர்களாக வரக்கூடிய 50 பேர் ஒழுக்கம் கட்டவன். இவங்க எல்லாம் வந்து நம்ம நம்பி என்ன செய்யறோம், நம்ம உள்ளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இது ஒரு டேஞ்சரான ஒரு பொருள் நினைத்தால் நீங்க பெரியவர்கள் முதல் சினிமா சீரியல் பாப்பீங்களா? சினிமாவில் பாக்குறதுக்கு டிஸ்கவரி பாருங்க, நேஷனல் ஜியோகிராபியா அதை பாருங்க. அது மாதிரி எத்தனையோ அறிவை வளர்ப்பதற்கு சேனல்கள் இருக்குதான் செய்யுது. அது மாதிரியான சேனல்கள் பார்த்தோம்னு சொன்னா விஞ்ஞானத்தை சொல்லி தரக்கூடியது, அது மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கிறது, அதுகளை பார்க்கலாமே தவிர அது நியூஸ்களை பாருங்க, மார்க் விஷயத்தை பாருங்க. இதெல்லாம் அப்படி பொய்ன்னு உங்களுக்கு தெரியலையா? இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது? பொய்யெல்லாம் நெசங்கிற மாதிரி ஏற்படுத்துகிறது. அதனால இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லா கையாள முடிந்தால் செய்யுங்க. பெரியவர்களுக்கு எப்படி சக்தி இல்லைன்னு சொன்னா வீட்டுல டிவி வைக்காதீங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் உங்களை பண்ண முடியலன்னு சொன்னா அப்புறம் இருக்கும்போது போடத்தானே சொல்லும் பிள்ளைகளுவா. அப்ப நீங்க பிள்ளைகளை கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்வதற்கு முன்னாடி உங்களை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கறத தவிர்த்து கொள்ளுங்க. முடிஞ்சால் என்னென்ன பார்க்கணும் லிஸ்ட் போட்டுக்கிறங்க, எதெல்லாம் பார்க்கலாம், அதுக்கு தான் அனுமதின்னு வச்சுக்கிறங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப லாக் போடுற டிவி எல்லாம் வந்துருச்சு. நீங்க வேணுங்கிற டயத்துக்கு வேணுங்கிற சேனல்ல லாக் பண்ணி போடலாம், ஓப்பனே ஆகாது. எதெல்லாம் தேவையான அந்த 2-3 சேனல் இருக்குதோ அது மட்டும் தெரிகிற மாதிரி டிவி என்ன செய்யலாம், சைல்டு லாக்னு போடுறான் இல்லையா, அந்த லாக் பண்ணி எல்லாத்தையும் நிப்பாட்டி போடலாம். அந்த மாதிரியாவது கண்ட்ரோல் பண்ணி செய்யணும். நம்மளும் ஒழுங்கா இருந்தோம்னு சொன்னா இது ஒரு பெரிய பஞ்சாயத்தே கிடையாது. இந்த சினிமாங்கிறது மாய பொய், ஒட்டுமொத்த சமுதாயத்தை நாசக்கேடாக்கி விட்டது. ஆட்சியில வந்து உட்கார்ந்து நாடு கெட்டு போனது காரணமே என்னது? சினிமாவில் உள்ள மாதிரி வாழ்க்கையில செய்வான்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒண்ணும் செய்ய முடியாது. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. சினிமாவில் உள்ளவனுக்கு அவன் பேசுறது அவனுக்கு சொந்தமா பேச தெரியலன்னா அவன் என்ன நாட்டை என்ன செய்வான்? அவன் பேசுறதுக்கு எவனை எழுதி கொடுத்து அது 40 தடவை உரு போட்டு அதை 72 டேக் எடுத்து இப்படி செய்யக்கூடியவன் என்னட்டு நாட்டுக்கு ஏதாவது செய்வான்? ஒரு மூளையே இல்லாத களிமண் தான் அவனுங்க. அறிவு கூட இவனுக்கு கிடையாது. சினிமாவில் உள்ள நடிகர்களா இருக்கிறவர்களுக்கு, நடிகைகளா இருக்கிறவர்களுக்கு அறிவும் ரொம்ப கம்மி. களிமண் உள்ள ஆளுக்கு தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே ஆனால் இந்த மாயை விலகிவிடும். இது நம்ம தான் மக்கள்கிட்ட விளக்க வேண்டியிருக்கு.